Hello friends, welcome to my channel Mr. and Mrs. Kathukutti. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தேவனாம்பாளையம் கிராமத்தில் ஒரு பழமை வாய்ந்த அமனீஸ்வரர் கோவில் வந்து இருக்குதுங்க. அங்கே காராள வம்சம் கலை சங்கத்தோட வள்ளி கும்மி குழு அவங்களோட குடும்ப யாகம் நடைபெற்றுச்சு கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றுச்சு. இவங்க குழு பார்த்திங்கன்னா 50 அரங்கேற்றங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதாவது 50 ஊர்களில் 50க்கு மேற்பட்ட ஊர்களில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்தும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அதோட யூனிஃபார்ம் போட்டுட்டு சூப்பராக ரொம்ப அமைதியாக நடைபெற்றுச்சு. குழந்தைகளோட கைகளில் பார்த்திங்கன்னா நாவில் நமச்சிவாயம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் அமைதியாக ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கும்மி பாடல்களில் பஜனை பாடல்களாக ஒரு அரங்கேற்றம் நிகழ்வும் நடந்துச்சுங்க. இந்த கும்மி குழுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பாடல்களுக்கு மேலே பாடுறாங்க. ரொம்பவே அழகாக கோர்வையாக கதையை சிவகுமார் வாத்தியார் அவர்கள் கொண்டு போவாங்க. வள்ளி கும்மியில் பாட்டு பாடணும், கும்மி அடித்தாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்ப சிறப்பாக அந்த கதையை தெளிவுபடுத்துகிறாங்க. இது ஒரு வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையுதுங்க. ஒவ்வொரு ஊர்களுக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆசிரியர்களாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இந்த குடும்ப யாகம் நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கைலாய வாத்தியம் அப்படிங்கிறது பண்ணாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. கலசம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கைலாய வாத்தியம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாடல் பஜனை பாடல்களாக அரங்கேற்றமும் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியாளர்கள் அவங்கள தான் ஆட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் ஆடின காலில் சும்மா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. நல்லா வரிசையாக நின்று ரொம்ப அழகாக ஆடினாங்க. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியாளர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் எல்லா ஊர்களையும் ஒவ்வொரு ஊர்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு சொல்லி கொடுக்குற பெண்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாடல் பஜனை பாடல்களாக அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பாடல்களுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே அதாவது இந்த குழுவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரிசையாக நின்று ஆட ஆரம்பித்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கலசத்தை எடுத்து கோவில் சுற்றி வந்தாங்க.
இதுதாங்க கைலாய வாத்தியம் அப்படின்னு சொல்கிறது. இதில் வாசிக்கிற இசை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தி பரவசம் விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பயிற்சியாளர்கள் ஆடிய கும்மி வந்து நடைபெற்றுட்டு இருந்தது. இந்த பஜனை பாடல்கள் வந்து ஒரு 15 பாடல்கள் வந்து பஜனை பாடல்களாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. மைக்கில் கை தட்டிட்டு பாடிட்டு இருக்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இந்த குழுவோட ஆசிரியர். பாரம்பரிய கலைக்காவலர் அப்படிங்கிற பட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இந்த வள்ளி கும்மியை வந்து தொகுத்து வழங்குறாங்க. 25 பாடல் இருக்குதுன்னா ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு விதமான டான்ஸ் வந்து அதாவது ஸ்டெப்ஸ் வந்து இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆடுறாங்க அப்படின்ட்டு. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த வள்ளிக்கும்மி மூலமாக பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. சுகரெல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு தேவையான அவ்வளோ ஒரு எக்ஸசைஸும் வந்து இதுலேருந்து கிடைக்குதுங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி நடைபெற்றுச்சுங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான்கள் வரைக்கும் வந்துருந்தது. சூப்பராக நடைபெற்றுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்கொடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.